நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. புதிய மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாளின் ஆராதனை வாயிலாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து இரட்சணிய பாடல்கள் 191வது பாடல் இணைந்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்கால் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்கால் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பெருமான அன்பின் இயேசுவே, புதிய மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்கவும், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவிலே நிறுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அருளிய நல்ல வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம். அன்பு இயேசுவே, இந்த வருஷத்தின் 11 மாதங்கள் நிறைவு செய்திருக்கிற நாங்கள் கர்த்தர் எங்களை ஆச்சரியமாக நடத்தி வந்தீர் என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் பணிந்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதிக்கிறோம். அன்பு கர்த்தாவே, எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ கஷ்டமான சூழல்கள் சூழ்ந்திருந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே பிரசன்னராகி எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் துடைத்து புது பலனை திறந்தோறும் அருளி எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, புதிய மாதத்தின் வாழ்வுகளை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்துல ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளவும், உம்மிடத்திலே நாங்கள் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து நீர் தருகிற ஆலோசனைகளையும் போதனைகளையும் படியாக உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கும் புதிய மாதத்திலே அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்நாள் ஆராதனையிலே பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை துவக்கத்தின் நிறைவு வரையிலும் நாங்களுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 16வது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 16. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். வானோ கூடி பாடும் இன்பவான் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வாழும் ஆனந்தமா நீசமீபன் கரத்தில் ஏந்து பாரு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும். பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். பாவம் போக்க பாரினில் ஜனித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாக்கத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும். வாழ்க வாழ்க ஜகத்து ரட்சகா அருள்நாதா வாசனுகாபரம் ஜோதி. வல்லநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். வீழ்ந்தும் மண்ணும் இசைந்து பாட
போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும் ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. ஆமென். 121 சங்கீதத்தை நாம் அனைவரும் முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வேலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் கோப்பையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு திருமறை பாடம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய. ஏசாயா 7வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் முடிய பரிசுத்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும் வரை உள்ள திருவசனங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கும் எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு அருளினீர். ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த ஜெப நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய திரு சமூகத்தில் நாங்கள் எங்கள் வாழ்வுக்காக, உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்காக, இந்நாட்களில் இருக்கிற நோயின் பரவுதலும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் மாறுவதற்காகவும், பல தேவைகளோடு இருக்கிற மக்களின் தேவைகள் சந்திக்கப்பட, நல்ல பணி வாய்ப்புகள் கிடைக்க, மக்கள் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வாழ்வதற்கு இறை சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, மனதுருகின்ற எங்கள் அன்பு இயேசுவே, இம்மட்டுமாக சென்று போன தினங்களில் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கும் உம்மிடத்திலே விசுவாசம் வைத்து வாழ்வதற்கும் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்களிலே ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக நல்வாழ்வை அருளினை நடத்தினீர். ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். உலக அளவிலே இருக்கிறதான கொரோனா நோயினுடைய பாதிப்புகளிலே கடந்த மாதங்களில் உலகமே மிக வேதனையுற்று, பொருளாதாரத்திலும் மக்களுடைய வாழ்வு சார்ந்தும் மிக கஷ்டப்பட்ட ஆபத்தான சூழல்களை எண்ணுகின்றோம். பல லட்சம் மக்கள் தங்கள் வாழ்வை இழந்திருக்கிற வேளைகளிலே அன்பு இயேசுனுடைய திருக்கரத்தை நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்பியிருக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான தொடுதலுக்காக, உம்முடைய அற்புதமான செயல்பாடுகளை ஆண்டவரே நாங்கள் நம்பியிருக்கிற வேளையிலே உலகத்திற்காக, மக்களுக்காக கர்த்தர் இறங்கி மக்களுடைய எல்லா வேதனையின் சூழல்களையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த புதிய மாதத்திலே புதுமையான காரியங்கள் உலகளவிலே நடைபெறட்டும். மக்கள் மகிழ்ந்து வாழ்வதற்கு, நல்ல வேலை வாய்ப்புகளை நிறைவேற்றி வாழ்வதற்கு, குடும்பமாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நல்ல இயல்பின் பயணங்கள் கிடைப்பதற்கு, பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் எல்லாம் கர்த்தர் புதிய மாதத்துல புதிய காரியங்களை நிறைவேற்றுகிறாக. இயேசுடைய திருக்கரங்களிலே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து முன்னேறுவதற்காக ஆண்டவருடைய நற்சிந்தனைகளை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிதலோடு, தாழ்மையோடு, ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு அனைவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு இயேசுவே, எங்களிலே இருக்கிற தவறுகளை ஆண்டவர் மன்னித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்வீராக. நல்ல சிந்தனைகளோடு, ஏற்றுக்கொள்ளுதலோடு, அன்புறவுகளோடு வாழ்வதற்கும் கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்து தந்த நல்ல மாதிரிகளை நாங்கள் கடைபிடித்து
இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருக்கு சாட்சியின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சிலுவை காட்சியை எப்போதும் நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி, ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி எங்களுடைய தவறுனங்களை கழுவி எங்களுக்கு புதுவாழ்வு அருளினார் என்ற எண்ணத்திலே நாங்கள் நிரப்பப்பட்ட மக்களாக தொடர்ந்து முன்னேறுவதற்கு அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் எங்களை தேடி வந்திருக்கிறார். எங்களுக்காக இந்த உலகிலே வந்து பிறந்த ஆண்டவர் அவர்கள் எங்கள் மீது அதிக அன்பு செலுத்துகிறார் என்ற எண்ணத்திலும் நாங்கள் வளருவதற்கு இந்த மாதத்திலே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உலக அளவில் உள்ள திருச்சபைகளை ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கத்திருந்த நாட்களில் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இறை மக்களும் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து விசுவாசத்தோடு முன்னேறுவதற்கு கிருபை செய்வீராக. வாழ்வில் ஏதாவது தடைகள் மக்கள் சந்தித்தால் ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றுவீராக. கடன் பாரங்களோடு, வியாதியினுடைய நெருக்குதல்களோடு, பல்வேறு தேவைகளோடு இருக்கிற மக்களின் தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கையின் பேரிடரினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அந்தந்த இடங்களிலே ஆண்டவரே, காற்றுக்கும் மழையிலும் தண்ணீர் பெருக்கத்தினாலே மக்கள் வேதனையுற்று இருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆற்றல் பொருந்திய கரம் அவற்றையெல்லாம் தடுத்து ஆட்கொண்டு மக்கள் சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில இல்லங்களிலே இருக்கிற மக்களை ஆண்டவர் குணப்படுத்தி ஆண்டவர் வழி நடத்துவீராக. அன்பு இயேசுவே, குழந்தைகளை ஆசீர்வதியும். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. கேம்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் உம்முடைய தன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். குடும்பங்கள் நல்ல உயர்வுகளை காணட்டும். இந்த புதிய மாதத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்கவும், அந்த பிறப்பினுடைய செய்தியை உள்ளத்திலே பதித்துக் கொண்டு நாங்கள் அதற்குள்ளே மகிழவும், அதற்கு நல் சான்றாளர்களாக ஒவ்வொரு மத்தியிலும் நாங்கள் வாழவும் கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். மட்டுமாக கூட இருந்த கர்த்தர் இந்த வருஷத்தின் இறுதி மாதமாய் இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்மைப்படுத்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து 159வது இரட்சண்ய பாடல் பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வளைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. புதிய மாதத்தின் ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் தியானிக்கிற
திருவசனத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்து இந்த புதிய மாதத்திலும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தினந்தோறும் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. இதனால் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது திருவசனம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Behold, a virgin shall be with child and bear a son, and they shall call his name Emmanuel, which is translated God with us. இந்நாளில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற தலைப்பை மையமாக வைத்து நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களோடு எப்போதும் உடனிருக்கிற இம்மானுவேலரான எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் உடைய திருவசனத்தை தியானிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இந்த வசனத்தின் வாயிலாக தொடர்ந்து அனைவரும் இறையாசியை பெற்றுக் கொள்வதற்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இம்மானுவேலராக நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து எப்போதும் உடனிருக்கிறார். இயேசு நம்மோடு இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. சங்கீத புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆண்டவர் உயர்ந்தவர், அவர் பெரியவராக இருக்கிறார். எப்போதும் நம்மோடு கூட உடன் இருக்கிற கர்த்தாதி கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதிலே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவோம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு பகுதியாக படித்தோம். அதிலே 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த 7வது அதிகாரத்தில் பார்க்கிற வேளையில் யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் என்பவர் சீரியா ராஜாவாகிய ரேசின், இன்னும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்கா, இந்த 3 மன்னர்கள் குறித்து இந்த 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். இது சீரியாவின் ராஜாவும் ரேசீனும் பெக்கா என்கிற ராஜாவும் எருசலேமை முற்றுகையிடுகிறார்கள். ஆனால் அதனால் அவர்களுக்கு தோல்விதான் ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஆகாஸ் என்ற ராஜாவிடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற செய்தி, உங்களுடைய உள்ளம் கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த சீரியா மன்னரும் பெக்கா என்கிற இஸ்ரவேல் மன்னருமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். எப்படியாவது யூதாவை கைப்பற்றி விட வேண்டும், அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையை செய்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் இதனை குறித்து வேதனைப்படக்கூடாது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். மேலும் இந்த ஆகாசோடு ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையிலே, நீ ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள், ஒரு அடையாளத்தை கேட்டு பெற்றுக்கொள், அந்த அடையாளம் ஆழங்களில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று கேட்கிறார். ஆனால் இந்த ஆகாஸ் என்பவர் அடையாளத்தை கேட்க மறுத்து விடுகிறார். மறுத்து விடுகின்ற வேளையில் ஆண்டவரே அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து விடுகிறார். அதிலைத்தான் நாம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த அடையாளமானது மிகவும் சிறப்புக்குரியது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றெடுக்க அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். யூத மக்கள்
மேசியாவை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர் வருகின்ற வேளையிலே நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும், வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்று எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இம்மானுவேல் என்று பெயரை கொடுத்தவுடனே அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். யூத மக்கள் தாங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறிவிட்டது என்ற எண்ணத்தில் அவர்கள் மகிழ்ந்து கொள்கிறார்கள். ஆக இந்த மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அது நிறைவேறுதல், அவருடைய முன் அறிவிப்பு நிறைவேறுவதை நாம் படித்த மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஜனங்கள் இம்மானுவேல் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அது பார்க்கிற இம்மானுவேலே, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அவர்களை சூழ்ந்து யுத்தத்திற்காக வருகிறார்கள், அசீரியர்கள் எல்லாம் சூழ்ந்து வருகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் இம்மானுவேலே என்று அழைக்கிறார்கள். அந்த அழைப்பினுடைய அந்த அந்த தொனி மிக உயர்வாக எழும்புகிறது. அந்த 10வது வசனத்திலே பார்க்கிறோம், எங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆகவே எங்களுக்கு பயமில்லை என்று அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள். ஆகவே இம்மானுவேல் என்பது ஒரு அடையாளம் அல்ல, அது கடவுள் நம்மோடு இருக்க வந்தார் என்ற ஒரு உண்மையை இங்கு நாம் கண்டு கொள்கிறோம். அடையாளமாக மட்டும் நாம் புரிந்து கொண்டு அது வைத்திருப்பது அது சிறப்பு பெறாது. ஆனால் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். ஏனென்றால் அதனுடைய பொருளை நாம் பார்க்கிறோம், கடவுள் தேவன் நம்மோடு கூட இருப்பவர், God with us என்ற பொருளை தருகிறோம். இந்த மாதத்தை துவங்கி இருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற சிந்தனையோடு நாம் வாழ்வது நமக்கு புது பலனை தரும், புது ஆசீர்வாதத்திற்கும் புதிய பார்வையோடு நாம் வாழ்வதற்கும் முடியும் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே நம்மோடு இருக்கும் இயேசு நம்மை மிக சிறப்பாக நடத்துகின்றவர். அவற்றிலே சிலவற்றை நாம் இந்த வேளையிலே தியானிப்போம். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை தொடர்ந்து நடத்த இருக்கிறார், இம்மட்டும் எப்படி நடத்தி வந்தார் என்பதை நாம் தியானிப்போம். முதலாவதாக நம்முடன் இருக்கும் இயேசு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். Jesus who is with us deliver us. நம்மை காக்கின்ற ஒரு இயேசுவாக நம்மோடு கூட இருக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை காக்கும்படி உன்னுடன் இருக்கிறேன். நம்முடன் இருக்கும் இயேசு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். Do not be afraid of their faces, for I am with you to deliver you, says the Lord என்று பார்க்கிறோம். இது எரேமியாவை ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையில் தாயின் கற்பத்தில் தோன்றுவதற்கு முன்னே தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அவரை ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்புவதற்காக எரேமியாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆனால் எரேமியா சொல்கிறார், ஆண்டவரே, நான் பேச அறியாதவர், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஒன்றும் தெரியாத ஒருவராக இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் பதில் சொல்லுகின்றார் எரேமியா. தீர்க்கதரிசியாக செல்வதற்கு எரேமியா பயப்படுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கரத்தை நீட்டி வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக எரேமியாவுக்கு ஆண்டவர் உதவி செய்கின்றவராக, அவருடைய பயத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவரை பலப்படுத்துகின்றவராக ஆண்டவர் அவரிடத்தில் செயல்படுகிறதை நாம் காண்கின்றோம். 19வது வசனத்திலே பார்க்கிறோம், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவிடத்தில் மீண்டும் ஆண்டவர் சொல்வது, யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனாலும் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் மீண்டும் அவரை தைரியப்படுத்தி வார்த்தைகளை சொல்கிறார். உன்னை நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். நம்மை மட்டும் காத்து வந்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த இறுதி மாதத்தின் துவக்க நாளிலே நாம் உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. மிக அழகான முறையிலே
மிக அதிசயமான முறையில நம்மை காத்து வந்தார் கடவுள். அதை நாம் ஒருபோதும் மறக்க இயலாது. சங்கீத புஸ்தகம் 121 படித்தோம். அதிலே பார்க்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, கர்த்தருடைய எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருடைய ஆத்மாவை காப்பார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய போக்கையும் ஒரு வரத்தையும் காத்துக் கொள்வார் என்று சொல்கிறார். தீங்கிற்கு விலக்கி காக்கின்ற ஆண்டவர், போக்கையும் வரத்தையும் காத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவர், நம்ம ஆத்மாவை காத்துக் கொள்ளுகின்ற கர்த்தருடைய பிரசன்னத்தை, அவருடைய பாதுகாக்கின்ற வல்லமையை நாம் கடந்த நாட்களில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்ந்து கொண்டோம். ஏனென்றால் பயந்திருந்த வேலைகள் உண்டு, நாளைய தினத்தினுடைய பணி வாய்ப்புகள், வாழ்வு சார்ந்த ஒரு திகைப்போடு இருந்த வேலைகள் உண்டு. அந்த வேலைகளில் எல்லாம் நம்முடைய போக்கையும் வரத்தையும் நம்மை தீங்கு அணுகாதபடி காத்து, ஆத்மாவை தப்புவித்து காத்து அவர் ஆச்சரியமாக நடத்தி இந்த புது மாதத்தில் பிரவேசித்து முதல் நாள் ஆராதனையிலே பங்கேற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கின்றார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீத புஸ்தகம் 91 பார்க்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் நாம் சென்ற வழிகளிலெல்லாம் நம்மை தூக்கி பாதுகாத்து வந்ததை நாம் எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆக நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக பாதுகாத்துக் கொள்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகவே அவர் நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவராக செயல்படுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், குறி சொல்லுகிற ஒரு பெண்மணி காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு வந்த உடன் ஊழியர்களும் அந்த குறி சொல்லுகின்ற அந்த பெண்மணி சந்திக்கின்றார்கள். அந்த குறி சொல்லுகிறதுனாலே தன்னுடைய எஜமானுக்கு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு தொழிலாக அந்த பெண்மணி நடத்தி கொண்டிருக்கிறார். எஜமான்கள் இதனாலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய ஆதாயத்திலே விருத்தியடைந்து கொண்டிருக்கிறார்கள். பவுலப்போஸ்தலர் சினம் கொண்டு அந்த குறி சொல்லுகிற அந்த பெண்மணி இடத்திலே இருந்த அந்த ஒரு தீய ஆற்றலை இயேசுவின் நாமத்திலே அகற்றி விடுகின்றார். அந்த பெண்மணி இப்பொழுது ஒரு புது வாழ்வுக்குள்ளே வந்து விடுகிறார். அந்த பெண்மணியின் இடத்துல இருந்த அந்த ஒரு தீய சக்தியினுடைய ஒரு பாதிப்பில் இருந்து அவளை விடுவித்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக பல்வேறு நெருக்கமான சூழல்களிலெல்லாம் மக்களை விடுதலையாக்குகின்ற இம்மானுவேலராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக இயலாது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கைகளினின்றும் நம்மை விடுதலையாக்குகிறார். சத்துருக்கள் கைக்கும் பல்வேறு பயமான சூழல்களுக்கும் ஆண்டவர் விடுதலையாக்குகின்றவராக இருக்கிறார். ஆக இம்மானுவேல், God with us, அவர் நம்மை விடுவிக்கின்ற இம்மானுவேலராக உடன் இருக்கிறார். இரண்டாவதாக நம்முடன் இருக்கும் இம்மானுவேலரான இயேசு நம் கலக்கத்தை நீக்குகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய கலக்கத்தை நீக்குகிறார். Jesus who is with us removes our confusion. நம்முடைய குழப்பங்கள், கலக்கமான சூழல்களை இயேசு விடுதலையாக்குகிறார். இந்த வேளையிலே ஏதாவது காரியத்தை நினைத்து நாம் குழப்பம் பட்டவர்களாக, ஒரு கலக்க உள்ளத்தோடு கூட, கலக்கமான சிந்தனையோடு கூட நாம் இருப்போம் என்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு புரிந்து கொண்டு அவர் நிச்சயம் அந்த ஒரு கலக்க சூழல்களை மாற்றுவார் என்பதை நாம் நம்ப அழைக்கப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம், அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையில் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். She was troubled at his saying and considered what manner of greeting this was. மரியாளை வாழ்த்துகின்ற தூதன், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று காபிரியேல் தூதன் மரியாளை வாழ்த்துகின்றார். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதாகுமோ என்று சொல்லி அவள் கலக்கம் அடைகிறாள் என்று வசனம் சொல்லுகிறது. அவனை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, மரியாளுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம், அவன் சொன்ன அந்த வார்த்தையை எண்ணி கலக்கம், இது எப்படி ஆகுமோ என்கின்ற கலக்கத்தோடு இருக்கிற அந்த மரியாள் புது பலனை பெற்றுக் கொள்கின்றார். அந்த மரியாளை
இறைவனுடைய தூதனுடைய பல்வேறு வார்த்தைகளினால் ஒரு புது பலனை பெற்றுக் கொள்கின்றார். அவர் பலப்படுத்தப்படுகின்றதான நிலைமைகளை தொடர்ந்துள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிற வேளையிலே, பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். ஏன் கலங்குகிறாய்? நீ பயப்படாத, ஆண்டவரிடத்திலே நீ கிருபை பெற்ற ஒரு மகளாக இப்பொழுது காணப்படுகிறாய். அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. தொடர்ந்து பார்க்கிறோம், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. உன்னிடத்திலே பிறக்கப் போகின்ற அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு குணாதிசயங்கள், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், யாக்கோபினுடைய குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. இதை கேட்டவுடனே மரியாள் தன்னை பலப்படுத்திக் கொள்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையினாலே இப்பொழுது ஒரு புது பலனை பெற்றுக்கொள், தன்னுடைய கலக்கங்கள் எல்லாம் மாறி போகிறது. அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய கலக்கங்களை மாற்றுகிறது. இன்னும் வரும் நாட்களிலே ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை புது பலனடைய செய்யும் என்கின்ற விசுவாசத்திலே நாம் உறுதியாக காணப்படுவோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்திலே பார்க்கிற வேளையில், ஒரு பெண்மணி தன்னுடைய 2 குமாரர்களோடு கலங்கின ஒரு வாழ்வோடு காணப்படுகிறார். ஏனென்றால் தனக்கு இருந்த வாழ்வு துணைவர் இறந்து போய்விடுகிறார். தன்னுடைய வாழ்வு துணைவர் பிறர் ஒருவரிடத்திலே கடன் பெற்றிருந்தார். அந்த கடன் கொடுத்தவர் வருகின்றார். 2 பிள்ளைகளையும் தனக்கு பிடித்துக் கொண்டு போய் அடிமையாக்க முற்படுகின்ற ஒரு சூழல். ஆனால் கலக்கமான ஒரு நிலைமையோடு இருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய தீர்க்கதரிசியான எலிசா அந்த இடத்துல வருகின்றார். எலிசா கேட்கிற, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. அவர் சொல்லுகின்றார், ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறதான இறை ஆலோசனையை அவள் அப்படியே கேட்கிறார். கொடுத்த ஆலோசனை, அயல் வீட்டுக்காரிடத்திலே போய் பாத்திரங்களை எடுத்து வந்து உன்னுடைய வீட்டிலே அறையிலே அடுக்கி வைத்து விட்டு பிள்ளைகளோடு கூட கதவை சாற்றி விட்டு ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை இவற்றை எல்லாம் ஊற்றிவிடு என்று சொல்லப்படுகிறார். அப்படியே ஊற்றி விடுகின்றார்கள். அந்த பாத்திரங்கள் நிரம்பின உடனே எண்ணெய் நின்று விடுகிறது. இதை விற்று கடனை தீர்த்துக்கொள் என்று சொல்கிறார். கலங்கி போயிருந்த அந்த வாழ்விலே, பிள்ளைகளோடு கலக்கத்தோடு இருந்த அந்த வேளைகளிலே ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற வேளையிலே ஒரு புது வாழ்வை பெற்றுக் கொள்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்கிற வேளையிலே கலக்கங்கள் மாறிவிடுகிறது. இறை ஆலோசனை இல்லாமல் நாம் செயல்படுகிற வேளையில் கலக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, நம்மை வேதனைப்படுத்துகிறது, நம்மை திகைக்க வைக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கின்ற மக்களாக காணப்படும் பொழுது நாம் பலப்படுத்தப்படுவோம். மரியாள் கலங்கி இருந்த மரியாளுக்கு இறைத்துதர் சொன்னவர், உன்னிடத்திலே பிறக்கப் போகிறவர் பெரியவராய் இருப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிறார். இதை கேட்ட உடனே கலக்கங்கள் மாறிவிடுகிறார். அன்பு நிறை மக்களே, இம்மானுவேல் நம்மோடு இருப்பவர், அவர் நம்முடைய கலக்கங்களை நீக்குவராக இருக்கிறார். 3ஆவதாக பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிற இயேசு களிக்கூற பண்ணுகிறார். Jesus who is with us rejoices. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, sing and rejoice, O daughter of Zion, for behold I am coming and I will dwell in your midst, says the Lord என்று பார்க்கிறோம். உன்னுடைய நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன், சீயோன் குமாரத்தி மகிழ்ந்து களிக்கூறு, உன்னுடைய நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆகவே Jesus who is with us rejoices. இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு களிக்கூறுகின்ற ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. ஆக நம்மோடு இருக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் இம்மானுவேல் என்னோடு இருக்கின்றவர் என்பதை நாம் தொடர்ந்து நம்பி இருக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிறது. அந்த மகிழ்ச்சியினால் அவரை நாம் துதிக்கிறோம், அந்த மகிழ்ச்சியினால் அவரை துதித்து பாடுகின்றோம், அவரை மகிமைப்படுத்த முடியும் என்பதிலே ஐயமில்லை. அநேக திருமறை வசனங்களிலே பார்க்கின்ற வேளையிலே அவரை துதித்தார்கள் ஜனங்கள். இயற்கைகள், அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினங்களும்
ஆண்டவரை துதித்தது என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 65:13, 98 சங்கீதம் 8வது வசனம், 145 சங்கீதம் 7வது வசனங்களிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவரை அனைத்து படைப்புகளும் துதித்தது, களி கூர்ந்தது என்று அங்கு போடப்பட்டுள்ளதை காண்கிறோம். இளைய மகனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனை விட்டு தூரம் போன இளைய மகன், தகப்பனுடைய உறவு நிலையை விரும்பாதவர், தகப்பனோடு கூட இணைந்திருப்பதை விரும்பாத மகனே தூர தேசம் போனான். அவனுக்குள்ளிருந்த மகிழ்வெல்லாம் போய்விட்டது. ஆனால் இப்பொழுது தகப்பனை உணர்ந்து கொண்டு என் அப்பாவோடு நான் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வேன், அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணத்திலே வந்து விடுகிறார். அந்த எண்ணத்திலே வந்த விடையிலே தன்னுடைய தகப்பனை சந்திக்க செல்கின்றார். தகப்பனும் தன் மகனுக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். தகப்பனை கண்டவுடனே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். என் அப்பாவை நான் சந்தித்து விட்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே கடந்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி நமக்கு தேவைப்படுகிறார். நிரந்தரமற்ற மகிழ்ச்சி அல்ல, நிலையற்ற மகிழ்ச்சி அல்ல, நிலையாத மகிழ்ச்சி. அந்த நிலையான மகிழ்ச்சியை இயேசு நமக்கு தருகின்றார். அது இம்மானுவேலரான இயேசு நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தருகிறார். ஆகவே அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு நிலையை நாம் ஒருபோதும் அகன்று நின்று விடாதபடிக்கு அந்த உறவை வலுப்படுத்தி அதனை உறுதிப்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம். ஆகவே நம்மோடு இருக்கிற இயேசு நம்மை திறந்தோடும் களி கூற பண்ணுவார். இந்த உலகம் நம்மை ஒருவேளை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, நம்மிடத்தில் இருக்கிறவைகள் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, திருப்தி அடைய செய்ய முடியாது. இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் திருப்தி அடைகின்றோம், எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எப்போதும் அவரை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே நாம் உணர்ந்து கொள்ளுவோம், இம்மானுவேலர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் முதலாவது சிந்தித்தோம், அவர் நம்மை காக்கிறார். இரண்டாவது பார்த்தோம், நம் கலக்கங்களை நீக்குகிறார். மூன்றாவது பார்த்தோம், அவர் நம்மை களிக்கூற பண்ணுகிறார். ஆகவே அந்த சிந்தனையோடு கூட நாம் இந்த புதிய மாதத்துல முன்னேறுவோம். இயேசு நம்மோடு கூட இருந்து அனுதினமும் நம்மை மகிழ்வோடும் சமாதானத்தோடும் இறை ஆசிகளோடும் நடத்துவாராக. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்பவித்து பிறந்தார். முந்தையும் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, வருகிற வேளக்கிழமை ஆராதனை சென்ட் லூக்ஸ் திருச்சபையிலே வைத்து இரவு 7:30 மணிக்கு நடைபெறும். அந்த ஆராதனையில் அனைவரும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 56வது பாடல் பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம். கீர்த்தனை 56. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினியிலதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியிலதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மத்தவதிசய நாமம்,
அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நாமை அண்டிடும் பாயத்தோடு தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நாமை அண்டிடும் பாயத்தோடு தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பச்சமுள்ள ரட்சை செய்யும் முகராய், பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பச்சமுள்ள ரட்சை செய்யும் முகராய், பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்தவரான எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனையின் ஆரம்பத்தின் நிறைவு வரையிலும் உம்முடைய திருப்பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் உம்மை ஸ்தோத்திரிப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்தே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து உம்மை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு மக்களும் தொடர்ந்து உம்முடைய கரங்களிலிருந்து ஆசிகளை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் துணை அருள்வீராக. புதிய மாதத்திலே நல்ல பணி வாய்ப்புகள், மன மகிழ்வுகள், குடும்ப வாழ்வுகளிலே ஆசிகள், பிள்ளைகளின் கல்விகளிலே வெற்றி அனைத்தையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தீங்குகள் தீமைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாள் உடனிருந்து காத்துக் கொள்வீராக. உலகம் முழுவதும் அமைதி காணப்படட்டும். உலகத்தில் இருக்கிற ஆபத்துகள் இந்த புதிய மாதத்திலே மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்பு இயேசுவே, உம்முடைய சமாதானத்தை எல்லா மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு அருள் புரிவீராக. நல்ல வளர்ச்சி நிலைகளை இந்த மாதத்தில் அனைவரும் காணட்டும். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி விசுவாசத்துடன் தொடர்ந்து வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த அருள் தாரும். தடைகள் நேரிடாதபடிக்கு கர்த்தருடன் இருந்து காத்துக் கொள்வீராக. நாங்கள் திருவசனத்திலே தியானித்த பிரகாரமாக இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துக் கொள்கிறவர். இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கலக்கங்களை நீக்குகிறவர். இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து எங்களை களிக்கூற பண்ணுகிறவர். அப்படியாகவே நாங்கள் இயேசு எங்களோடு இருக்கிறார், அவர் இம்மானுவேலர், அவர் எங்களை விட்டு ஒருபோதும் அகன்று நின்று நிற்கிற ஆண்டவர் அல்ல என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு புரிந்து ஏற்றுக்கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வாழ்வதற்கு அருள்தார். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர்கள். ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நீங்காத திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.
5வது பாமாலை மங்கள கவிகள் 5. மேன்மை கணம் துதி பலம். மேன்மை கணம் துதி பலம் கர்த்தருக்கு என்றும் இருக்கும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.